எப்படியோ ஒரு வேளையை வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டுங்க மேல்மலையனூருக்கு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். வெடிகாலம் கிட்டத்தட்ட 4:30 மணி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜனம் பாருங்கள். அதாவது பண்டிகை கூட கொண்டாடுறாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் பாருங்கள் கோயிலுக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நடந்து போகணும். கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். தூக்கம் வேற சொக்குது. ஏன்னா பஸ்லேயே உட்கார முடியல. வேறு ஜில்லுன்னு வேறு காத்தடிக்குதா. நல்லா அசந்த நீவாடு தூங்கிட்டேன். உங்களுக்கு வேணா வச்சுக்கோ தூக்கம் அப்படி சொக்குது பார்த்துக்கோ. இந்த கோயிலுக்கு வச்சுக்கோ கிட்டத்தட்ட அந்த நிறைய பக்தர்லாம் எதுக்கு காரணம் அந்த அமாவாசை வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கும்பிடிக்கு வந்து நிறைவேறாமல் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்காங்கல்ல, அந்த வேண்டுதலை வச்சு நிறைவேறுச்சுன்னா மனசில் வேண்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 அமாவாசை நான் தொடர்ந்து கண்டினியூவாக வர மாதிரி அப்படி வேண்டிக்கிட்டா அது கூடிய சீக்கிரம் நிறைவேறுதான். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கோயிலாக அது. இது ஒரு விசேஷ நாட்டுக்கும் தேர்லாம் எடுக்குவாங்க. அப்போ வந்து வச்சுக்கோ செம்மையாக இருக்கும். கூட்டம் கால் வைக்க கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம் இருக்கும். இப்போ சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த இது அந்த சாமி வந்து அந்த சுடுகாட்டுக்கு அந்த இதெல்லாம் போயிட்டு வருவாங்கல்ல. இப்போலாம் பார்த்தா யாத்திரை, இந்த யாத்திரையெல்லாம் அப்படியே ஜாலியாக சும்மா செம்மையாக இருக்கும். கலகலகல அவ்வளோதான். போய் காலையில் 5 மணிக்கு மேலே முடி தலையில் இருக்காது, மொட்டை அடிச்சிட்டு நினைக்கிறேன். இங்கே பாருங்க தீபாவளி பாருங்க, குப்பை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ரோடே குப்பையாக இருக்குங்க. பட்டாசு கடை எங்கே தான் இருக்கு போல், அந்த அளவுக்கு சரியான குப்பை. இதெல்லாம் பாருங்க நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நேற்றே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தான் போகிறோம். இந்த கோயிலுக்கு போயிட்டு போகும்போது கிளம்பும்போது ரிட்டன் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி கருவாட்டில் வாங்கிட்டு போகணுமா. ஒரு இது கருவாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் முடியாலே இருக்கும். அந்த கடல் அப்புறம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் இந்த கோயிலெலாம் வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்கல்ல. அப்போ வந்து இங்கேருந்து ஒரு கருவாடு வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு அதை வாங்கிட்டு போயிட்டு ஒரு குழம்பு வைக்கிறதோ பண்ணால் அது ஒரு ஐதேகம் மாதிரி. ஆமாம், இங்கேருந்து ஒரு கவுச்சி வாங்கிட்டு போனால். லாங் டைம் ட்ராவலு, விடிய ட்ராவல் பண்ணோம் தூக்கத்தோட ஒரு ட்ராவலு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராவலு. இருந்தாலையும் நான் சுத்தமாக தூங்கவில்லைப்பா. நீயாவது நல்லா தூங்கிட்டேன். ஒரு இதில் என்னென்ன கருவாடு இருக்குன்னு தெரியல, பயங்கரமான அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, இவ்வளோ கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இப்பயே சாப்பிட்றாங்கன்னு தெரியல. ஃபிஷ் பாரு இப்பயே வர 4 மணிக்கு சாப்பிட்றாங்க இந்த மீனெல்லாம். வரவங்களாம் ஃபுல்லாக ஒரு கருவாடு பாருங்க மக்களே. மேல்மலையனூர், அதாவது அங்காளம்மன் கோயில் சொன்னால் தெரியாத ஜனங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அது வந்து இந்த கோயிலுக்கு காலடி எடுத்து வைக்காத மக்களும் யாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமஸான கோயில், ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாம். நிறையா பக்தர்கள் பாருங்கள் நம்மவை தரிசிச்சுட்டு எப்படியெல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க நல்லா கருவாடு வாங்கிட்டு பாருங்க, கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்லேருந்து இறங்கி நம்ம போயிட்டுருக்கோம். அது பார்த்தா இன்னும் பகல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு 3 ஹவர், ஒரு 3 ஹவர் கழித்து பார்ப்போம். அடுத்த கட்டம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த 3 ஹவர் கழிச்சு. ஏன்னா எவ்வளோ ஜனம் வருங்க இந்த அமாவாசை அப்போ. நானும் எதிர்பார்க்கல, சரி அமாவாசைலாம் வந்து பண்டிகை கொண்டாடிட்டு நிறையா மக்கள் வந்து வீட்டில் தரப்பாங்கன்ட்டு. ஆனால் அந்த பண்டிகையாவது ஒன்றாவது கண்டிப்பாக கோயிலுக்கு போய் அவனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. நீலாம் அங்கே வந்திருக்கியா?
எப்போ வந்துருக்க? ரோட்ல படுத்து வச்சிருந்தாங்க. இந்த ரோட்லயா? அங்க ஒரு கடை இருக்கு, அங்க ஸ்டார்டிங்ல ஒரு கடை இருக்கு. அங்க போகும்போது காட்டுறேன். வரும் மக்களே, அதாவது தூரத்தில் ஒரு 2 தேதி பார்த்தீங்களா, அதாங்க கோயில். நெருங்கிட்டோம். ஒரு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸு. கோயில் நெருங்கிட்டோம். 20 மீட்டர் கூட வராது, ஒரு 10 மீட்டரில் ஒரு 5 மீட்டர் தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயிலுக்கு வந்து நம்ம கால் எடுத்து வைக்கும் போது அந்த நமக்குள்ள ஒரு நெகட்டிவான விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது சுத்தமாக வந்து அப்படியே ஒரு இல்லாத போனது மாதிரி ஒரு இது இருக்குது, ஃபீல் ஆகுது. அதாவது அந்த கோயில் நம்ம கால் எடுத்து வைக்கும் போது நமக்கான அந்த நெகட்டிவ் நிறையா அந்த மைண்ட் செட்டில் ஓடிட்டே இருக்கும், நிறையா சிந்தனைகள், நிறையா கற்பனைகள்லாம் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட திங்கிங்கே வரதில்லை. நானும் நிறையா இந்த மாதிரி ஒரு கோயிலுக்குலாம் போயிருக்கேன். ஆனால் அந்த கோயிலுக்கு போனதோடையும் சரி, ஆனால் இந்த கோயிலுக்கு ரொம்ப கால் எடுத்துட்டு அந்த மாதிரி திங்கிங்கே வரதில்லை. ஏன்னு தெரில, அந்தளவுக்கு ஒரு பவரானு தெரியலைங்க. அதாவது இந்த எல்லையில் வந்து கால் எடுத்து வச்சு உடனே அந்தளவுக்கு ஒரு மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்படியே ஒரு புன்னகையோடு பாருங்க, கடையில் பாருங்க, எல்லாம் பொம்மை குட்டீஸ்லாம் பார்த்தாலும் வச்சுக்கோங்களேன், அது வாங்கி கொடு, இந்த பலூன் வாங்கி கொடு, அந்த இது வாங்கி கொடுன்ட்டு ஒரு ஆக்சுவலி பண்ணிட்டு இருப்பாங்க. இதாங்க அங்காளம்மன் கோயில். இதனுடைய தூண் பாருங்கள் எப்படி நிச்சிருக்கு பாருங்கள். 2 பக்கம் 2 தூண், மேலே அந்த ஒரு கோபுரம் சின்னதாக. இதுக்கு உள்ளே தாங்க நம்ம உள்ளே போகணும். அதாவது கோயிலுக்கு உள்ளே போனால் இதுக்காக உள்ளே போய் ஆகணும். நாம் வந்து இப்போ போக முடியாது. கரெக்டாக போயிட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டு நல்லா கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அந்த இன்னும் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான கூட்டங்க பார்த்தீங்கன்னா, எல்லா மக்கள் பாருங்கள், எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அப்படி ஜனம் பாருங்கள், எந்த அளவுக்கு கூட்டம் பாருங்கள், பயங்கரமான கூட்டம். இங்கே வந்து நிறையா அந்த கும்பிடிக்கு நிறைய வேஷம்லாம் கட்டுவாங்க. காளி வேஷம், அப்புறம் அந்த அங்காளம்மா வேஷம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த யாத்திரை அப்பெல்லாம் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும், வேறு லெவலில். சொல்கிறது வார்த்தை கிடையாது. இங்கெல்லாம் நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம். சும்மா அப்படி கசன்னு இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதோ சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, எள்ளு தூக்கி போட்டால் எள்ளு இறங்கதான் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிங்க. பயங்கரமான கூட்டமாக இருக்கும். கடையெல்லாம் இந்த பொறிக்கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம மணி கிட்டத்தட்ட 5 மணி பக்கம் ஆகி போகுது. 5 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் இருக்குது. இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்களாம் வந்திருக்கீங்களா? உங்களுடைய கும்பிடிகள்லாம் நிறைவேறுக்கா அப்படிங்கிறது மறக்காமல் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இது ஏன்னா எங்கள் குலதெய்வ கோயில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு கோயில். நான் பார்த்தா வச்சுக்கலாம் பாருங்கள், அந்த முன்னாடி போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு நம்ம இதில் தான் போய் ஆகணும். ஏன்னா பாருங்கள், இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடு தான் போய் ஆகணும். இந்த ரைட் சைடில் போயிட்டு உள்ளே போயிட்டு அங்கே உள்ளே போனால் தேங்காய் பழம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு பார்த்துக்கலாம். எவ்வளோ ஜனம் பாருங்கள், பயங்கரமான ஜனம் உள்ளே இருக்குது. நினைக்கிறேன் சரியான ஜனம். இங்கேருந்து பார்க்கும்போது கூட்டம் அப்படி இருக்குது, ஆனால் படுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் உள்ளே. வா, சத்தியமாக சொல்கிறேங்க, தீபாவளிக்கு அவங்க கொண்டாடாங்க. இது ஊரில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலைங்க, முக்கால்வாசி இந்த கோயில் தாங்க இருக்காங்க. மக்கள் எங்கே பாருங்க, காந்தி தாத்தா பார்த்தீங்களா, நம்ம ஊர் வந்து காந்தி தாத்தா, அதாவது இந்த ஊருக்கு காந்தி தாத்தா பைக்கில் எடுத்துட்டாரு, கண்ணாடி போட்டு போகிறாரு பாருங்க. ஏதோ மேலெலாம் பூசிக்காரு உடம்புலாம், அவர் பேர் சரியாக காட்ட முடியல. அதுக்குள்ள மணி சொல்கிறது நடையாக கிளம்பிட்டாரு, தொண்ணே தூக்கிட்டாங்க பாருங்க.